சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு பல்வேறு கட்டமாக தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க கேட்டு சென்னையில் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களில் சிலர் ஒருவர் பின் ஒருவராக மயக்கமடைந்த காட்சிகளின் தொகுப்புதான் இவை. தமிழ்நாட்டில் கடந்த 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி அரசு பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஓர் ஊதியமும், மறுநாள் அதாவது 2009ஆம் ஆண்டு ஜூன் 1 தேதியன்று பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு வேறு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் குறைந்துள்ளதால் சுமார் 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த முரண்பாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி நீண்ட காலமாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாக 2021இல் ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக அரசு தமது தேர்தல் அறிக்கையில் 311வது வாக்குறுதியாக அளித்திருந்தது. திமுக அரசு பொறுப்புக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயிலும் தங்களது கோரிக்கை இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை என இடைநிலை ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 311ஐ நிறைவேற்ற வலியுறுத்தியும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கேட்டும் சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டு கட்டாக கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் 311ஐ நிறைவேற்ற வலியுறுத்தி தங்கள் கைகளில் 311 என எழுதி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடர் முழக்கமிட்டனர். ஊதிய முரண்பாட்டை களைய தமிழ்நாடு அரசு குழு அமைத்ததாகவும் அதனை நம்பி போராட்டத்தை கைவிட்ட தங்களை இப்போது வீதிக்கு கொண்டு வந்து அரசு நிறுத்தியிருப்பதாகவும் ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் 2009க்கு பின்னாடி சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே தனியா ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழுவானது 3 மாதங்களை தன்னுடைய போராட்ட அறிக்கையை முடிச்சு சமர்ப்பிச்சு எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் முதல்வர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நம்பி நாங்க அப்போதைய போராட்டத்தை கைவிட்டோம். நாங்களும் அதை நம்பி பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்து இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த ஊதிய குழு முரண்பாடு எதுவுமே களையப்படல. முதல்வரை தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையை உணர்ந்து எங்களுக்கான அரசாணை பெறும் வரை இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்களில் பலர் தங்களது குழந்தைகளையும் போராட்டத்திற்கு அழைத்து வந்தனர். போராட்டத்தில் பங்கேற்ற குழந்தைகளும் தங்களது பெற்றோர் ஆகிய ஆசிரியர்களுக்கு ஆதரவாக முழக்கமிட்டனர். சுமார் 2 மணி நேரமாக தொடர் கண்டன முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் சிலர் திடீரென மயக்கமடைந்தனர். மயக்கமடைந்த ஆசிரியர்கள் பலர் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர்.
சம ஊதியம் என்னாச்சு